யாரா நீ? அத தேவா வந்து உங்ககிட்ட சொல்லுவான். ஹலோ ஹலோ ரகு சார், சொல்லுங்க 10 கோடி தான் வந்திருக்கு, மீதி 5 கோடிங்க. சார். அனுப்பிச்சுடுறேன் சார். சரி சரி, ஒரு பாக்கெட் ஒன்று அனுப்பிச்சுடு. என்ன சார்? நைட்டு மச்சா பண்ணணும். ஓகே சார். சரி வச்சிட்றேன். இடமேரு எங்கடா இருக்க? வர்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரமா வாடா. வரும்போது அப்படியே வாங்கிட்டு வா. முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா வா. வர்றேன்டா, வெயிடா. ஏய், நீ 10 நிமிஷத்துல இடத்த காலி பண்றீங்க இல்ல? வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்கோ. நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே சஸ்பென்ஸோட சாகுடா. நீ எல்லாம் எத்தனை பேர்த்த கொண்டு இருப்ப, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா. நீ என்ன போடுறது? சாவுடா. ஏண்டா பணத்துக்கு வேண்டி என்ன வேணா பண்ணுவியாடா? டேய் சாகுடா. ஹலோ, யாருன்னு தெரியுதா? யாருன்னு எங்கிட்ட கேக்குற? யாரா நீ? இன்னைக்கு தாண்டா உன்னை கொல்ல நாள் குறிச்சிருக்கிறேன். எனக்கே நாள் குறிக்கிறியா? வாடமாயிரு, பாத்துக்கலாம். அண்ணே, என்னடாச்சு? ஒருத்தனை ரொம்ப நாளா போடணும்னு சொல்லிட்டு இருந்தால, அதை இடத்த சொல்லிருக்கேன், பாத்துக்கலாம். மூஞ்சி தான் பாக்கணுமே, யாருன்னு தெரியல. வரல எவன் குத்தி போறான்னு பாத்துடல. இங்கே வச்சு அவனை முடிச்சுட்டு நம்ம. டேய் மயிரு, இவன் தானே அன்னைக்கு காலைல என்னைய மிரட்டினவன்? இவன் தானே? இவனே தானே? நான் பாத்துக்கிறேன். முடிச்சுட்டு வாடா அவனை. வாண்ணா, வந்து குத்தி போடுனேன். ஏண்டா மயிறு, எனக்கே நாள் குறிக்கிறியா? இப்ப தெரியுதா? எல்லாம் என்ன விட்டுரு. உன்னை விட்டுறேன், ஆனா நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? என்ன செய்யணும் சொல்லு. என் உயிரை காப்பாத்திக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு என் உயிரும் பணம் தான் முக்கியம். அதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். உனக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு, பண்றேன். இவ்வளவு நாளா நீ அவன் கூட வேலை செஞ்சில, அவனை என் கண்ணு முன்னாலேயே நீ போடணும். என்ன ஓகேவா? அவனை நீ கொன்னுட்டா
நீ கேட்குற பணம் நான் தர்றேன். சரிண்ணே. ஆமாண்ணே, எவ்வளவு நாளுக்கு நீங்க கொடுக்குறத 10-5 பட்சக்கு நாங்க வேலை செய்யறது பெரிய வந்துச்சுண்ணே. அதான் நானும் அவனும் அன்னைக்கு என்னைய ஒருத்த போட வந்துட்டான்டா. என்ன சொல்றேன்? நேரத்துக்கு கொடுத்து நீ என்ன உயிரோட பார்த்துருக்க முடியாது. அவனை போட்டுக்கலாம்ல மச்சான், நான் போடுறதுனால உனக்கே தெரியும்ல, நான் எது பண்றதா இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு. ஒரே கல்ல 2 மாங்காய். அது இப்படி அதான் மச்சான் வந்தான்ல, அவனை வச்சு ஒரு டீல் பேசியிருக்கேன். பிளான் பண்ண மாதிரி பண்றோம், நம்ம செட்டில் ஆகிறோம். ஆயிடுவோம். அது எப்படி? நாளைக்கு போறோம், பிளான் பண்ண மாதிரி முடிக்கிறோம். நம்ம யாருங்கிறது இந்த உலகத்துக்கே காட்ட போற மச்சா, இந்த உலகத்துக்கே காட்ட போறேன். நாளைக்கு பாரு. மச்சா, நாளைக்கு வேலை செய்யறவனையும் போடுறோம், நமக்கு வேலை சொன்னவனையும் போடுறோம். நமக்கு தேவை பணம், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். பார்த்தல நம்ம பண்றதெல்லாம் நமக்கு திரும்ப வரான்றாங்க பண்ணிட்டு இருந்தா. பார்த்தல உங்ககிட்ட வேலை செஞ்சு பசங்கள உனக்கு ஆப்போசிட்டா திருப்பினா அவனை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டாங்கண்ணா போல. நம்ம ராத்திரி தான் தோன்றானு தெரியுது. அருதாண்ணா ஹலோ தேவா, எங்க இருக்க சார்? ஸ்பீக்கர் போடுறான் மயிறு. சார் இங்கே கொஞ்சம் வாங்க சார், ஆபத்தில் இருக்கேன் சார். ஹலோ சார், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேங்க சார். ஓகே சார், முடிச்சு கூப்பிடுங்க சார் முடிச்சிட்டேன். என் பேர் தளபதிங்க சார். என்ன சார் போய் நீங்களும் அந்த ரவுக்கோடு சேர்ந்துட்டீங்களே சார். நீங்கள் போலீஸாக வந்துன்னு ஊர் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார். ஆனால் நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களேங்க சார். தளபதி, நீ என்ன தப்பா நினைக்காத. அவங்க கொடுக்குற பணத்தையெல்லாம் வாங்கி நான் டொனேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த கதையை போய் வேற யார்கிட்ட சொல்லுங்க சார். என்னுடைய பர்சனல் யூஸுக்கு நான் பண்ணதில்லை. நம்பிக்கை இல்லையா? ஃபோன் பண்ணி கட்டுமா? சார் பண்ணுங்க சார், பேசலாம்.
இந்த பேசு. ஹலோ, சொல்லுங்க சார். சார் நான் ஹாஸ்டலில் படிச்சேன் தளபதி பேசுகிறேங்க சார். சொல்லுப்பா. சார் நம்ம ஹாஸ்டலுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாமாங்க சார். ஆமா தம்பி, சரி சரி ஹாஸ்டல்ல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாருப்பா. சரி சார், அதான் சார் கேட்டேன். அது மட்டும் இல்லப்பா, அவர் மூலியமா தான் முதியோர் எல்லாம் கட்டிட்டு இருக்கிறோம். சார் அதான் சார் கேட்டேன், வச்சிருங்க சார். சரி தம்பி. சரி சார், உங்களை பற்றி தெரியாமல் பேசிட்டுங்க சார். புரிஞ்சுக்கிட்டீல? சார் சரி சார், அவங்கள மட்டும் உயிரோட விடவே கூடாதுங்க சார். ஆமா தளபதி, இந்த சாக்கடைகளை ஊருக்குள்ள வச்சிருந்தா ஊரையே நாசம் பண்ணிடுவாங்க. அவங்கள சிறப்பா வச்சு சம்பவம் பண்றோம் சார். ஆமாம் சார், நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள சிறப்பாக சம்பவம் பண்ணலாங்க சார். கண்டிப்பா தளபதி. சரி நான் சார், ஹெல்ப் பண்றேன். ஓகே சார். தளபதி, இந்த லைட்ல இருக்கான் பாரு, அவன் ரகு. லெஃப்ட் இருக்கிறவன் தேவா. இந்த ரகு வந்து தேவாவை அவன் பிஸ்னஸ்குள்ளே இழுத்துட்டான். இழுத்து அவங்க அண்ணன் செல்வத்தையே போட வச்சிட்டான். அதில் முதல் படி யாருன்னா செல்வத்தோட அசிஸ்டன்ட் சந்தோஷ். எதனாலனா செல்வத்தோட பணம் எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் சேர்த்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மகளிரணி துளசி வீட்டுக்கு எதர்ச்சியாக வந்து தேவா வந்து போனேன். அப்போ வந்து சந்தேகப்பட்டு செல்வத்தை நீ தான் கொன்னையான்னு கேட்டதுக்கு அந்த துளசியுமே ஆள் வச்சு அவன் போட்டுட்டான். செல்வத்தை கொல்றப்போ வரதன் பார்த்துட்டான். அதை வரதன் போதையில் இருக்கும்போது அவன் பையன்கிட்ட வளரிட்டான். அதை வெளியே விசாரணை செஞ்சுட்டு இருக்கும்போது தேவா தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி ஆளை வச்சு வரதனையும் வரதன் மகனையும் போட்டாங்க. தளபதி, இதுதான் நடந்துச்சு, இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் இந்த சாக்கடைகளை உயிரோடவே விடக்கூடாது. நீங்களும் கேம் ஆடிட்டீங்கல்ல? மயிறு, போலீஸ்னா என்ன நினைச்சிட்ட? தளபதி, இந்த சாக்கடையில் சீக்கிரம் முடிச்சுட்டு வா. நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. யாருக்காவது துரோகம் பண்ண நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இதாண்ட கதி. எப்படியாண்ணா உங்கள் ஆசீர்வாதத்தோட எல்லாத்துக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி வீடு கட்டியாச்சு. இல்லை உங்களால தானே. என் கூட நீங்களே அண்ணா, அதானே வருத்தமாக இருக்கு. என்னண்ணே, நைட் வந்து வீட்டில் வந்து பார்த்தேன், ஆளை காணோம். எங்கே போயிருந்தீங்க? அப்பாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதனால எப்படியோ இந்த வருஷம் இந்த பையனை படிக்க வைக்கலங்கிறது எனக்கு ஒரு ஆசை. வரதுண்ணே, வருஷம் அப்பா பிறந்த நாள் வருது, ஞாபகப்படுத்துனீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா சொல்வேன். பையன் என்ன படிக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னா பண்ணிடலாண்ணே. நல்ல பையன், நல்லா படிப்பான், எப்படியோ படிக்க வச்சல செல்வா. வரதுண்ணே, நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கல்ல, ரொம்ப நன்றி செல்வா. பண்ணிடலாண்ணே, ரொம்ப சந்தோஷம். தம்பி, பேர் என்னப்பா? தளபதிங்க தலைவரே. என்ன படிக்கலான்னு ஆசைப்படுறியா? சிபிஐ படிக்கலான்னு இருக்கிற தலைவரே, அப்படியே படிச்சுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணலான்னு இருக்கிற தலைவரே. ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் நான் பண்ணி தரப்பா. நல்லா படி. சரி தலைவரே. பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுலயே மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணித்தரேன். கண்டிப்பாக தரேன் தலைவரே. சரி தளபதி ஒன்றும் கவலைப்படாத. சரி. இந்த சின்ன வயசுலயே மகளை பத்தி நினைக்கிறேனே, நீ எப்படியோ படிக்க வைக்கணும் செல்வா. சரி, நீ சொன்னா கரெக்டா இருக்கணும். ரொம்ப நன்றி சரி, தலைவரே. பண்ணிக்கலாண்ணே. சரிண்ணே, பண்ணிக்கலாண்ணே. சரி, போயிட்டு வாங்கண்ணே. போயிட்டு வரேன். பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மறக்க மாட்டேன் தலைவரே. ரொம்ப நன்றி தலைவரே. வாங்க போகலாம். அதுதானே போகலாமாண்ணே? சரி போலாம் தம்பி. வரதனே, தளபதி அனுப்பிச்சுட்டு வந்துட்டீங்களா? நாளைக்கே படிக்கிறதுக்கு போறேன்னு சொன்னா அதை அனுப்பிட்டு வந்துட்டேன். வரதனே, தளபதி கேரக்டர்லாம் எப்படின்னு? தளபதி கூட யார் இருக்காங்க? பையன் நல்லா தங்கமான பையன், அவன் முன்னுக்கு வருவான். அவன் பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பையன் நல்ல பையன். நான் சின்ன வயசுல நான் பார்த்துருக்குறேன். நல்ல பையன், முன்னுக்கு வருவான். பையனோட கேரக்டர்ல தங்கமான கேரக்டருங்கிறீங்க. ஆமா பரவாயில்ல செல்வம். பண்ணிடலண்ணே, ரொம்ப ஆமா. சந்தோஷம். அப்பா அம்மா வேற இல்லைன்னு சொல்றீங்க. நான் ஒரு அண்ணனா இருந்து தளபதி என்ன ஆசைப்படுறானோ உதவி மட்டும் பண்ணினா போதும். எப்படியோ பையனை முன்னுக்கு கொண்டு வரணும். அண்ணே, நம்ம 2 பேரும் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தளபதிக்கு எப்படியோ பையனை முன்னுக்கு கொண்டு வரணும். அது எனக்கு ஒரு ஆசை. சரி வா செல்வா போலாம். கிளம்பலாங்களா? டேய் மச்சான், எங்கடா எங்க? மச்சான் உன்னை பக்கத்துல நான் வந்தேன். உனக்கு ஒரு போஸ்ட் வந்துருக்கான். கொடு பாப்போம். டீ சாப்பிட்றியா? மச்சான் ஒரு லைட் டிஷ் சொல்றான். அண்ணா ஒரு லைட் டீண்ணே. மச்சி யாரா, என்னாச்சு? மச்சி எமர்ஜென்சி, உடனே ஊருக்கு கிளம்பணும். நான் போயிட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறேன். நான் போயிட்டு கால் பண்ணுறேன்டா. சரி சரி மச்சி, போ மச்சி, பார்த்து போ. வரதனா போட்ட போஸ்ட் மட்டும் எனக்கு சீக்கிரம் கிடச்சிருந்தா வரதனாவும் காப்பாற்றிருப்பேன். அண்ணே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. எப்போ நான் உங்களை பார்ப்பேன்?